இப்ப வந்து நீங்க ஹார்ட்ட க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ஓப்பன்ல இல்ல உங்க ஹார்ட்டு. என்ன ஆகுது இப்போ உங்களுக்கு அப்டின்னா, ரி இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப்ல ஆன காயங்கள் வந்து உங்க மனசு விட்டு போகல. ஓகேங்களா? அது இன்னும் இருக்கு. அது அப்படியே இருக்கா? இல்ல அந்த காயங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு காயமாச்சும் இன்னும் மீதம் இருக்கா? உங்க மனசுக்குள்ள அப்படின்ட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும். அதனால நீங்க என்ன நெனச்சுக்கிறீங்க அப்டின்னா, இதுக்கப்புறம் வர ரிலேஷன்ஷிப் கூட அசம்பாவிதம் ஆயிடுமோ? ஏன்னா, என்னன்னு தெரியல அது அசம்பாவிதம்ங்கிறது வருது. ஆயிடுமோ அப்டின்ட்டு நீங்க நெனச்சுக்கிறீங்க. அந்த பில்டிங்கும் உடைஞ்சிருமோ? ஏன்னா இங்க டவர் இருக்கு பார்த்தீங்களா? ஏற்கனவே கட்டின பில்டிங் தான் இதாயிடுச்சு. அடுத்த பில்டிங் அப்படியே தான் ஆயிடுமோன்ட்டு நீங்க நெனச்சுக்கிறீங்க. அதனால உங்களால முடிவு பண்ண முடியல. ஏன்னா, இங்க இப்ப நீங்க கேட்டுட்ருக்கிறதுல ஒரு சில பேர் எப்படி இருக்கீங்க அப்டின்னா, பழைய ரிலேஷன்ஷிப் முடிஞ்சுச்சு. அது இப்ப இல்ல பிக்சர்ல. புதுசா ஒருத்தர் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெயினா இந்த மெசேஜ் பொருந்தும். அது போக நோ கான்டாக்ட்டுக்கு நான் வரேன். ஓகேங்களா? அப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, இந்த புது ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஏன்னா, அந்த காயம் இன்னும் இருக்கு. அதனால நம்பிக்கை வரல. 2 கெட்டானா இருக்கீங்க. அதாவது இது எதுக்குறதா வேண்டாமா? முடிவு பண்ணுறதா வேண்டாமா? ஆக மொத்தம் முடிவே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். முடிவு பண்ணாமயே இருக்கீங்க. ஆனா, இதுக்கப்புறம் வர ரிலேஷன்ஷிப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் உண்மை. சரிங்களா? பேலன்ஸ்டா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். கிவ் அண்ட் டேக்குன்னு சொல்வோம். ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்குன்னு சொல்வோம். சமமான புரிதல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சமம் அப்படிங்கிறது இருக்கும்னு வைங்களேன். மகிழ்ச்சியும் இருக்கும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்களா? கண்டிப்பா ஒரு முடிவெடுங்க. ஹார்ட் ஓப்பன் பண்ணுங்க. நீங்க ஹார்ட் சக்ரா மெடிடேஷன் மியூசிக் கேட்டீங்கன்னா கூட போதும். நீங்க ரொம்ப ஒண்ணும் எஃபர்ட் போட வேண்டியதில்ல. ஓகேங்களா? இப்போ நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான். இப்போ நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. இல்ல நீங்க அவங்கள காயப்படுத்திட்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்க ரிலேஷன்ஷிப்போட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அதுக்கு நீங்க தான் எஃபர்ட் போடணும். அவங்க காயப்படுத்திட்டாங்கன்ட்டே நீங்க வந்து என்ன சொல்றது? அந்த ஒரு எனர்ஜிலேயே இருந்தீங்கன்னா, யுனிவர்ஸ் உங்கள அந்த எனர்ஜிலேயே தான் வச்சிருக்கும். நான் அடிக்கடி சொல்வேன், நீங்க எந்த எனர்ஜிய யுனிவர்ஸுக்கு அனுப்புறீங்களோ, அதே எனர்ஜி தான் யுனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்கும். இப்படி நீங்க வந்து இந்த மாரி காயப்படுத்திட்டாங்க, இப்படி நோ கான்டாக்ட்ல இருக்கிறமே அந்த சிந்தனையிலேயே இருந்தீங்கன்னா, அதே சிச்சுவேஷன்ல தான் யுனிவர்ஸ் உங்கள வச்சிருக்கும். ஓகேங்களா? அதனால நீங்க தான் வந்து இந்த மாரி க்ளோஸ்ட் ஆஃபா இல்லாம, க்ளோஸ்ட் ஆஃப்ன்னா பிளாக் பண்ணுறது அப்படி கிடையாது. சரிங்களா? நீங்க மனச ஓப்பன் பண்ணி வச்சு யுனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்க. யுனிவர்ஸ்